இந்த ஓணம் நம்ம இப்படி மாட்டி விட்டுட்டே. அம்மளே இல்லாத காலேஜ்ல யாருக்கு வந்து ஈவரட்ட. இந்த அம்மாவும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறதே கிடையாது. அவ பேசுறது மட்டும்தான் காதுல விழுது. நம்ம நேரம் சி. இன்னைக்கு பார்த்து இந்த வாட்ச்மேன் கேண்டீன் ஒன்றும் கிடையாது. இந்த வீட்டில் யார் மூத்தவ யார் இளையவங்கிறதே மறந்து போச்சு. சாயங்காலம் வருவோம் அந்த ஓணம் குன்னு எடுத்துடணும். எப்பாடியோ இப்பதான் நம்ம அக்கா கையை வந்து மாட்டி விட்டதுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நம்ம மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும். அவன் நல்ல வீட்டில் கிடந்து கால் மேல கால் போட்டு ஃபோன் நோண்டிட்டு இருப்பான். இதனாலதான் நம்ம அக்காவை நல்லா மாட்டி விட்டேன். ஆனா நம்ம அம்மா வந்து கொஞ்சம் கிரேட் தான். நம்ம என்ன பேசினா நம்புது. இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம வீட்டில். எப்படியும் நம்ம அக்கா காரி நம்ம மேல செம்ம கடுப்புல இருப்பா. சரி சாயங்காலம் போய் பார்த்துப்போம். இவ்வளவுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட பயம் இல்லை. இப்படி நம்ம ஏமாத்தாளுவே நம்மள. கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி நம்ம ஃபீஸ் கட்டி அனுப்பிச்சா நம்மளை பார்த்தா அவளுக்கு கேனச்சு மாதிரி தெரியுது. வீட்டுக்கு நீங்க வரட்டும், கார் ரெண்டையும் ஒட்டச்சு அடுப்புல வச்சிருங்க. ஏட்டி ராணி, ஏட்டி ராணி, என்ன ஒருத்தரையும் காணும் எனக்கு வீட்டுல. நான் கூப்பிடுறது கேட்டு இருக்காளா கேட்காம இருக்காளா? பையன் விட்டு போச்சு வர வர. இருக்கு முதல்ல இந்த ஆளுக்கு. இந்த உருளையை நம்ம உருட்டுல அவ்வளவு ரெண்டு பேரும் தானா வலிக்கு வரணும். என்ன இவன் மூஞ்சும் சரியில்லை, பாத்திரம் வேற டம்மு டும்முன்னு உடஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் அப்படி ஃபோன் பேசுற மாதிரி இருப்போம். இவ மூஞ்சி கிஞ்செல்லாம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம வைப்போம். ஓ போனா பேசுற போன வைக்கட்டும். எனக்கு இருக்கு. இது சரிப்பட்டு வராது. நம்ம ரொம்ப நேரம் வச்சிருந்தோம், நம்மளே உருட்டி எடுத்துருவா. இப்படி என்னன்னு கேட்போம் மெதுவா. இட்டி ராணி, என்ன மூஞ்செல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு. ஏதோ நடந்திருக்கும் போலயே வீட்டுல. பிள்ளைகள் ரெண்டும் எங்க? ஆமா பிள்ளைகள் என்ன லட்சணத்துல பிள்ளைகளை பத்து வச்சிருக்காரு. ஒன்னும் சொல் பேச்சு கேட்கறது கிடையாது. நம்மளை ஏமாத்துது. நீ ஒழுங்கா இருந்தாதான் பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கும். முதல்ல ஏட்டி நான் என்னட்டி செஞ்சேன்? எதுக்கு இப்ப கடுகு மாதிரி புடிஞ்சுக்கிட்டு நிக்க? என்ன நடந்துச்சுன்னு மெதுவா சொல்லு. ஆமா மெதுவா சொல்றாங்க. மெதுவா நான் பேசினா உனக்கு கடுகு மாதிரி தெரியுது. கடுகு மாதிரி உன் பிள்ளைகளை மதிக்குதா? நல்ல ஏமாத்துறாள் ரெண்டு பேரும். கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி அனுப்பி வச்சா ஒருத்தி காலேஜ் இல்லைங்க, ஒருத்தி இருக்குங்க. வீட்டுக்கு வரட்டும்னு வச்சிருக்கேன் ரெண்டு பேரையும். ஏட்டி நம்ம பிள்ளைகள் தங்கம், நம்மளை எப்படி ஏமாத்தும்? காலேஜ் இருந்திருக்காதான் இருக்கும், அதனால இல்லைன்னு சொல்லியிருப்பா. தெரியும், நீர் கொடுக்குற செல்லத்துலதான் அவன் ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்க. எனக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த வீட்டுல? நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. நீராச்சும் உன் பிள்ளைகளாச்சும். ஏட்டி கோவப்படாதட்டி, நான் என்ன வீட்லயா இருந்தேன்? அவ்வளவு வரட்டும், பிள்ளைகள் வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கேன். இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா நான் என்னத்தை தான் செய்ய? சரி அல்லாதட்டி அல்லாத, நான் வந்த உடனே கேட்கேன் அவள்கிட்ட. நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அந்த பிள்ளைகள் மேல. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கேன். என்ன ஏமாத்துது? எனக்கு மனசே சரியில்லை. சரிம்மா, என்ன ஆச்சுன்னு கேட்பான், வருத்தப்படாது. அவ்வளவு வர்ற மாதிரி சவுண்டு கேட்கு, பிள்ளைகள் வாராதுன்னு நினைக்கேன். சரி கொஞ்சம் அமைதியா இருக்கு. என்னத்த பேசணும்? அம்மா என்னெல்லாம சொல்லிட்டு இருக்கா? என்ன நடக்குது வீட்டுல? பொய் பேச கத்துக்கிட்டீங்களா ரெண்டு பேரும்? நானே கோவத்துல இருக்கேன். இந்த ஓணம் அன்னைக்கு எனக்கு காலேஜே கிடையாது. ஏமாத்தி அம்மாட்ட பொய் சொல்லி நான் அனுப்பி வச்சுட்டா. நீ அதை கேட்காம என்ன பேசுற? பொய் சொன்னாலாம்? சோனி அக்கா என்ன சொல்றா? பொய் சொன்னியா? அக்கா காலேஜ் இன்னைக்கு உண்டா கிடையாதா? எப்பா அக்கா பொய் சொல்றாப்பா. அக்கா காலேஜுக்கு உண்டு, நான் பார்த்துட்டு தான் போனேன். அம்மா கிட்ட அக்கா பொய் சொன்னா சொன்னேன். மக்கா ரெண்டு பேரத்துல யாரு பொய் சொல்லு யாரு உண்மையை சொல்றேன்னு அப்பா கரெக்டா தெரியும். ஒழுங்கா நீங்களே உங்க வாயால சொல்லிருங்க.
அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்க. ஏமாத்தலாம் கூடாது வீட்டுக்குள்ள. அப்பா நிஜமாவே எனக்கு காலேஜே கிடையாதுப்பா. இந்த ஓனம் இன்னும் வேணும்னே மாட்டி விட்டு நான் காலேஜ்ல போய் சும்மா வாசல்ல பூட்டி இருந்த வாசல்ல உட்காந்துட்டு வந்திருக்கேன். அவளை என்னன்னு கேளு. சோனி, என்ன வேலை இது? அவ பெரிய பிள்ளை, இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கியா? இதான் விளையாடுறதுக்கான இடம். உங்க அம்மா உங்களை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சு, 2 பேரையும் ஹாஸ்டல்ல கொண்டு தள்ளிடுவேன். சாரிப்பா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். எட்டி, அப்ப நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க. சும்மா இருந்த பிள்ளைய வேணும்னே வாசல்ல போய் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். விளக்கம் ஒரு விட்டு உனக்கு. நீ அமைதியாரு. நான் தான் பிள்ளைல சத்தம் போடணும்ல. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, சரியா? போங்க 2 பேரும். பிள்ளைல காப்பாத்தி விடுறா. இருக்கட்டும் இவர்களுக்கு. நைட்டு வருவாள்ல சாப்பிட்றதுக்கு, அப்ப மட்டும் இவங்க 2 பேத்துக்கும். ஏட்டி, நம்ம பிள்ளைகள் தானே, ஏதோ தெரியாம தப்பி செஞ்சுட்டாங்க. இனிமே செய்ய மாட்டாள் வெட்டி. நீ கொஞ்சம் அமைதியா போ. ரொம்ப தாகமா இருக்கு, ஒரே வெயில் பத்தியா. கொஞ்சம் தண்ணி எட்டுவாமா. இருந்தாலும் என் மனசு ஆறல.